பார்ப்போம். சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். எவன் வீட்டில்? அதான் இப்ப கேள்வி. வீட்டில் இருக்கும். வீட்டில் இருக்கும்னா எவன் வீட்டில்? துன்மார்க்குடைய வீட்லையா? சாராய வியாபாரி வீட்லையா? டாஸ்மாக் ஓனரோடைய வீட்லையா? யார் வீட்டில் இருக்கும்? இங்க பார்த்து சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இது மற்ற மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்குதுன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், இங்க நம்ம பைபிள் வந்திருக்கு, செல்வமும் சொத்தும் அவன் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். யாருடைய வீட்டில்? 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா யாருடைய வீடு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் மேன், கொடுத்து வைத்தவன், பேறு பெற்றவன். அவனுடைய வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமா. யாருடைய வீட்டில்? கர்த்தருடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமா இருக்கிறானே அந்த மனுஷன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறானே அந்த மனுஷன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறாளே அந்த மனுஷி. அந்த மனுஷியுடைய வீட்டில், அந்த மனுஷனுடைய வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும். சொல்லக்கூடாது. எது சொல்லக்கூடாது? ஆஸ்தி ஐஸ்வர்யம்னு சபைக்குள்ள வந்து என்ன செய்யக்கூடாது? ஏப்பா பைபிளில் போட்டிருக்கேப்பா. ஆஸ்தி ஐஸ்வர்யம் எங்க போட்டிருக்குது? பைபிளில் போட்டிருக்குது. அதைத்தானே வாஸ்தவம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். யாருடைய வீட்டில்? கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறானே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறானே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானே, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறானே, அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் சொத்தும் என்ன செய்யுமாம்? இருக்குமா. ஆமே. எனவே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினாலே தான் அது வீட்டிலே இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எது தேவனுடைய திட்டம்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கணும்? யார் வீட்டில் இருக்கணும்? நம்ம வீட்டில் இருக்கணும். அது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய திட்டமா இருக்கிறனால தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். ஆகவே தேவனுடைய திட்டம் என்ன? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். தரித்திரமும் ஏழ்மையும் நம்முடைய வீட்டில் இருப்பது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் இருப்பது தான் தேவனுடைய திட்டம். பக்கத்தில் கையை பிடிச்சி சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, தரித்திரமும் கடன் பிரச்சனையும் உங்க வீட்டில் இருக்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆமே. அப்ப நடு வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டே தான் சொல்லணும், தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு இந்த வீடு, இந்த வீட்டில் கொண்டு வந்து என்னைய கட்டி போட்டாங்க. போய் இந்த வீட்டில் போய் என்ன செஞ்சாங்க? நீ என்ன அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாத்தையும் மாத்தணும்னா வாயை என்ன செய்யணும்? இப்ப மாத்தணும். வாயை மாத்தாம, எண்ணங்களை மாத்தாம என்ன செய்ய முடியாது? எதையுமே மாற்ற முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டிலே இருக்கும். ஆமேன். கிச்சன்ல போய் நின்றுக்கிட்டு ஆமேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். பீரோ மேல கையை வச்சு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? வீட்டில் இருக்கும். ஆமேன். உங்க பேர்ஸ் கை மேல, உங்க பேர்ஸ் மேல கையை வச்சு ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? என் பேர்ஸ்ல என்ன செய்யும்? பேர்ஸ் திறங்க பாரு, ஒன்றும் இல்லை, துக்குன்னு தூக்கி மூஞ்சில் இருந்துச்சு போட்டு விட்டுறது, போய் தொலைங்க அப்படி தூக்கி எறிகிறது. அப்படி தூக்கி எறியாம ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும், என் கூடையும் என் மாப்பீசரை என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டு ஓடும், களங்கள் தானியத்தால் மூடி இருக்கிறது, ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும், பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் எனக்கு திரும்ப தருகிறார். ஆமேன். பூச்சினால் அரிக்கப்பட்டது, பிசாசினால் அடித்து போகப்பட்டது எல்லாம் எனக்கு டபுள் மடங்கு திரும்ப வருது. ஆமேன். பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் என்ன செய்றார்? எனக்கு திரும்ப
தருகிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இது ஆழமாய் கவனியுங்கள். ஐஸ்வர்யம், செழிப்பு என்பது அது தேவனுடைய திட்டம். ஆமென். இது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டமா இருக்கிறனால தான் கர்த்தர் சொல்றாரு, அது அவனுடைய வீட்டில் என்ன செய்யும், இருக்கும். இப்ப கையை வச்சு சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் சொத்தும் என் வீட்டில் இருக்கும். ஆமென். சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க விசுவாசத்துல சொல்ல சொல்ல, நீங்க பேச பேச மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஐஸ்வர்யம் என்பது மனுஷனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம். வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடனே செய்வார்கள். இங்கே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். நீங்க ஏன் இந்த வேத பகுதிக்கு நான் வந்தேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்பது அது தேவனுடைய திட்டம், அது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. இதற்காக தான் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கவனிங்க. இங்கே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். எத்தனை பொருட்கள், எவ்வளவு பொருட்கள்? ஏதோ 2 அலுமினி சட்டி தூக்கிட்டு வருவாங்க கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு. எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அப்படி சொல்லல. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும் சத்திய வேதத்தை. மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் செய்வார்கள், புறப்பட்டு வருவார்கள் என்று இங்கே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். கவனிங்க. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களே உருவாகல. அதை நீங்க ஆழமா கவனிக்கணும். இன்னும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கல, ஈசாக்கு யாக்கோப்பு பிறக்கல, யாக்கோப்பு மூலமா 12 பசங்க பிறக்கல. அதுக்கு பிறகு அவர்கள் பழுகி பெருகி இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டமாவே இன்னும் மாறல. ஆனால் கர்த்தர் 400 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமிட்ட, என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜனங்கள் அந்த அந்நிய தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். புறப்பட்டு வரும்போது 4 அனுமதி செடியை தூக்கிக்கிட்டு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு அப்படி வரமாட்டாங்க. மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு செய்வார்கள். அதனால தான் நான் சொல்றேன், prosperity is God's idea. அது தேவனுடைய திட்டம், அது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சது கிடையாது, மனுஷன் ஒன்று உருவாக்கல. இஸ்ரவேல் மக்கள் வரவே வரலங்க, ஒரு கூட்டமே வரலங்க. 400 வருஷம் எங்க இருக்குது? அதுக்கு பிறகு நடக்க போற சம்பவத்தை கர்த்தர் சொல்றாரு. மிகுந்த பொருட்களுடனே செய்வார்கள், புறப்பட்டு வெளியே வருவார்கள். தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியத்தை கவனியுங்கள். நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது, ஒரு ஓட்டாண்டி சாமி கிடையாது. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கு பூமிக்கு ஓனர், எல்லா வெள்ளிக்கு எல்லா பொண்ணுக்கும் சொந்தக்காரர். அவர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனங்களை குறித்த ஒரு திட்டத்தை. என்னுடைய ஜனங்கள் அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் என்ன செய்வார்கள்? வெளியே புறப்பட்டு வருவார்கள். எனவே ஐஸ்வர்யம் என்பது அது மனுஷனுடைய மனதிலே தோன்றினதல்ல, அது தேவனுடைய மனதிலே தோன்றினது என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அங்க ஆபிரகாம்கிட்ட சொன்னதை இங்க சொல்றாரு பாருங்க. மோசேட்ட சொல்றாரு, நீங்கள் போகும்போது எப்படி போவதில்லை? வெறுமையாய் போவதில்லை. அங்க கர்த்தர் என்ன சொன்னார் ஆபிரகாம்கிட்ட? உன்னுடைய ஜனங்கள் எப்படி போவாங்க? மிகுந்த பொருட்களுடனே போவார்கள், அவர்கள் வெறுமையாய் போவதில்லை. 2 வார்த்தையும் ஜாயின் பண்ணி வாசிங்க, ஈஸியா புரியும். உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் வெறுமையாய் போவதில்லை, அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் என்ன செய்வார்கள்? போவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வாறு போவதில்லை? வெறுமையாய் போவதில்லை.
ஆகவே இந்த காலவேளையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் வெறுமையாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆமென். அவர்கள் நிறைவாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம ஊர்ல தமிழ் மக்கள் சொல்லுவாங்க பாருங்க, நிறைஞ்ச பாக்கியம். நல்ல வார்த்தை. என்ன பாக்கியம்? நிறைஞ்ச பாக்கியம். நான் சொல்றேன், இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் வெறுமையாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல, அவர்கள் நிறைஞ்ச பாக்கியமாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க நிறைஞ்ச பாக்கியமாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் நிறைவாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் வெறுமையாய் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. உள்ள பதித்து கொண்டு செல்லுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தான் நம்புறதே கிடையாது, விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டை விட்ட வழி, ஆண்டவர் எப்படி வேணா நடத்துவாருன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கல ஒன்றும் செய்யாது, நடக்காது. இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொன்னதை போலவே இங்கே மோசே கிட்ட சொல்றாரு, அவர்கள் வெறுமையா என்ன செய்வதில்லை, போவது இல்லை. நாம் வெறுமையாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நாம் நிறைவாய் வாழ்வது அந்த தேவனுடைய திட்டம். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் இந்த ஜனங்கள் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? உண்மையாகவே இஸ்ரவேல் மக்கள் அங்கே 430 வருஷங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய தவிப்பு, அவங்களுடைய அந்த வாஞ்சை என்ன தெரியுமா? எப்படியாவதும் இந்த எகிப்து தேசத்திலிருந்து நாம் விடுதலையானா போதும். நிறைய நம்ம அள்ளிட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம நிறைய இருக்கோ இல்லையோ, இங்கிருந்து விடுதலையானா அதுவே போதும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த ஒடுக்கத்திலிருந்து, இந்த நொறுக்கத்திலிருந்து, இந்த நுகத்தடியிலிருந்து, இந்த முள்ளுக்குள்ளிருந்து நாம் விடுதலையானா போதும் தான் அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேனியில் அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயா நிறைய ஆண்டவர் எனக்கு அள்ளிலாம் கொடுக்க வேணாம். நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் பாருங்க, சுவிசேஷம் சொல்லுவோம் பாருங்க, அப்போ சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நிறைய அள்ளிலாம் தர வேணாம், எனக்கு கைகாலுக்கு சுகம் கொடுத்தா போதும். பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுவாங்க சொல்லலையா? கைகாலுக்கு இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா போதும்யா, எனக்கு நிறையாலாம் என்ன செய்ய வேணாம் ஒன்றும். ஆனால் அவருடைய பிளான் என்ன? கைகாலுக்கு சுகம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நிறைய கொடுக்குறாருங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன தவிச்சாங்க? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையானா போதுங்க, இங்கிருந்து வெளியே வந்து நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஏங்கி தவிச்சாங்க. கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, இங்க இருந்து நீ வெளியே போகும்போது வெறுமையாய் போவதில்லை, அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் செய்வார்கள். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் நிறைஞ்ச பாக்கியத்தோடு வாழ்வுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆமென். கர்த்தர் பாருங்க என்ன பண்ணாரு, வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் என்ன செய்தாரு, புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணாரு? வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள், மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே ப்ராஸ்பரிட்டி என்பது அது மனுஷனுடைய மனதிலே தோன்றினது கிடையவே கிடையாது, அது தேவனுடைய மனதிலே தோன்றினது. ப்ராஸ்பரிட்டி என்பது அது மனுஷனுடைய திட்டம் அல்ல, ப்ராஸ்பரிட்டி என்பது அது தேவனுடைய திட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.